சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கும் சூழல்ல அடுத்ததா அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறாரு. படத்தோட ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த சூழல்ல இருந்து படத்திலிருந்து புது புது அப்டேட்கள் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. அந்த வகையில இன்றும் ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தோட மெகா பிளாக் பஸ்டருக்கு பிறகு தாசே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு ரஜினி. இதில் அவருடன் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, ரித்திகா சிங், அபிராமி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கு. மேலும் அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் ரிலீஸ் ஆக இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வேட்டையன் படத்துல நடித்து கொண்டிருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிக்க கமிட் ஆனாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துல சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. கமல்ஹாசனுக்கு விக்ரம் என்ற படத்தை மெகா ஹிட்டா கொடுத்தது போல கூலி படத்தையும் லோகேஷ் மெகா ஹிட் படமா கொடுப்பார் என்று ரசிகர்கள் இப்போதே ஆருடம் கூற ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் தான் இப்போது தமிழ் சினிமாவோட சென்சேஷனல் இயக்குனர் என்று அவரை சூஸ் பண்ணியிருக்காரு. எல்சியூ என்ற ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை அவர் கையில எடுத்திருக்காரு. விக்ரம் படத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆனாலும் கடைசியா லோக்கி இயக்கிய லியோ படத்துல அது ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா அந்த படத்துல வேண்டுமென்றே எல்சியூவை திணித்திருக்கிறார் என்ற விமர்சனத்தையும் ரசிகர்கள் ஓப்பனா வச்சாங்க. இது இப்ப நினைவு கூற வேண்டியதா இருக்கு. மேலும் லோகேஷ் இதுவரை இயக்கிய படங்களிலே லியோ படம் தான் மோசமான விமர்சனங்களை பெற்றது. அதன் காரணமா ரஜினிகாந்தை வைத்து இயக்கும் கூலி படத்தை அவர் முக்கியமான படமாவே பாக்குறாரு. இந்த படத்தை வைத்து லியோவில் தன்னை விமர்சித்தவங்களுக்கு தரமான பதில் சொல்லும் முனைப்புல உயர்த்திட்டு வராரு. படத்தோட டைட்டில் டீசரும் சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றது. இப்போது படத்தோட ஷூட்டிங் விசாகப்பட்டினத்துல மும்முரமா நடைபெற்று வருது. இந்நிலையில படத்துல யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் என்ற அப்டேட்டுகள் தினம் தினம் வெளியாயிருக்கு. இதுவரையில ஷவுபின், சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் ஆகியோரோட கேரக்டர் போஸ்டர் வெளியானன. அந்த வகையில புதுசா ஒரு போஸ்டரும் வெளியாயிருக்கு. அதன்படி உபேந்திரா இந்த படத்துல கலீஷா என்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த போஸ்டரும் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதாவது சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு இந்த படத்தோட டீசர் இருக்குமா. இந்த டீசர்ல மொத்த பேரையும் ஒன்னா காமிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடுவுல இருக்கிற மாதிரி காமிக்க போறாங்களாம். இதனால இந்த டீசரை பார்க்க தான் மக்கள் இப்போ ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்போது இந்த படத்துக்கான ஹைப் எகுரும் என்று சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த டீசரோட கட்ஸும் சரி, இந்த டீசரும் பாத்தீங்கன்னா பக்காவா எல்லாரோட கேரக்டரும் இடம் பெற்று எல்லாரையும் அறிமுகப்படுத்தி சொல்ற மாதிரி மொத்த பேரையும் சேர்த்து ஒரு டீசர் இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கூலி படத்துக்கான டீசருக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.